ராமநாதன் சார்ட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட வரும். ராமநாதன் சார், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும், அதாவது நாட்டு மக்கள் நலனுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் என்ற ஒரே கொள்கையை சித்தாந்தத்தை கொண்டு அது வந்து தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய ஒரு கட்சி. அது ஆட்சியில் இருந்தால், அதாவது பட்டிமன்றம் வைக்கலாம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு செய்யும் தீமை அதிகமா அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்யும் தீமை அதிகமா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்கலாம். இவங்க அதாவது வெளியில் சொன்ன விவகாரங்களெல்லாம் ஐயா டீட்டெயிலாக சொன்னாங்க. அதை வந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த 3 கோரிக்கையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது மெட்ரோ ரயில் திட்டமோ அல்லது கல்வி திட்டமோ அல்லது அந்த மீனவர் பிரச்சனையோ இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஐயா, நாங்கள் வந்து இண்டி கூட்டணியில், நாங்கள் வந்து அகில இந்திய அளவில் இண்டி கூட்டணியில் இருக்கோம். பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் போய் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அப்படின்னு, அதை நிறைவேற்றுவோம்னு அவங்களும் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் நிறைவேற்றுவாங்க, இண்டி கூட்டணி நிறைவேற்றுவாங்கன்னு நாங்களும் போய் பிரச்சாரம் பண்ணோம். அவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்திருந்தாங்க? மேகதாட்டில் அணையை கட்டுவார்கள், அதுல வந்து 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு இவர் போய் கேட்டிருக்கலாம். மு.க. ஸ்டாலின் போய் என்ன கேட்டிருக்கலாம்னா, அவங்க நாங்க வந்து எதிர்க்கிற மாதிரி தான் எதிர்ப்போம், எப்படி கச்சத்தீவை எதிர்க்கிற மாதிரி அப்படி சொன்னோம். கச்சத்தீவை இந்திரா காந்தி கொடுக்கும்போது கைதட்டி வேற அடிக்க பார்த்து கொண்டிருந்தோம். அதே மாதிரி அங்கே வந்து கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி இந்த அணைகள் எல்லாம் கட்டும்போது என்னுடைய தந்தையார் எப்படி அதை ஆதரித்து பேசினாரோ, அதே போல் இன்னைக்கு மேகதாட்டுவை வந்து நீங்கள் அணை கட்ட விட்டீங்கன்னா நாங்கள் வந்து இண்டி கூட்டணியில் நல்ல பலமாக இருப்போம், இண்டி கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும், அதனால அதுக்கு அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்க போயிருக்கலாம். செந்தில் பாலாஜி விவகாரம் அது ஒன்று, ஏதாவது கொஞ்சம் மைல்டாக நடவடிக்கை எடுங்க, அது வந்து உன்னுடைய உறுதி பெரிது, தியாகம் பெரிது. அடே அப்பா என்ன வசனங்கள்! அது இவர் தான் போய் கரூரில் போய் பேசினார். இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறையில் தள்ளுவோம், அப்படி இன்னைக்கு பாதாள சிறையில் தள்ளுவோம் அப்படின்னு சொல்கிறவரை உறுதியை பெரிது, தியாகம் பெரிது அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு வசனம் பேசுகிறாரு. அவர் தந்தையை மிஞ்சிய தனையன் அப்படின்னு இவருக்கு பட்டம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வசனம் இன்னைக்கு பேசுகிறாரு. சரி, இருக்கட்டும். ஒரு வெளியில் வந்து சொன்ன விவகாரங்களை இப்போ பேசுவோம். அப்படிதான் எனக்கு இந்த 2 விவகாரங்களை தான் பேசியிருப்பாருன்னு தோணுது. முதலமைச்சர் சொன்ன இந்த 3 விவகாரங்கள். ஆமாம், இந்த விவகாரங்களில் மெட்ரோ ரயிலை பொறுத்த அளவில் இன்னைக்கு தான் சொல்கிறாங்க, முதல் கட்டத்தில் 50% மத்திய அரசாங்கம் 50%, மாநில அரசாங்கம் 50% ஒப்பந்தத்தில் நாங்கள் நன்றாக முடித்தோம். முதல் திட்டம் பேசும்போது, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள்லாம் வந்து இந்த ஊடகத்திலையும் வெளியிலையும் என்ன பேசுவாங்கன்னா, இது மாநில அரசாங்கத்தினுடைய திட்டம், மாநில அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு தான் அதிகம் அப்படின்னு எல்லாம் கொள்கை முழக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு முதல் கட்ட திட்டத்தை மெட்ரோ ரயில் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு 50%, எங்களுடைய பங்களிப்பு 50% அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து முதல் முறையாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அதற்கு வேணா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லலாம். 2வது கட்ட திட்டத்தில் ஆரம்பிக்கும் போது மத்திய அரசாங்கத்திடம் கலந்தாய்வு செய்யப்பட்டதா, ஒப்பந்தம் போடப்பட்டதா, அதில் என்னெல்லாம் ஷரத்துக்கள் இருக்கின்றன என்பதை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முதலமைச்சருக்கு வந்து எத்தனையோ வெள்ளை அறிக்கைகள் விடணும். இன்னைக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தளவில் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்போடு இந்த திட்டம் செயல்படும் என்பதற்காக ஏதாவது ஒப்பந்தங்கள் போடப்பட்டனவா, அதில் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன, மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன, மத்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டதா, சுற்றுப்புற சூழலை எல்லாம் மத்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டதா, அதை ஏற்றுக்கொண்டதா என்பதற்கு ஒப்பந்தம் போடணும். அப்படி இல்லாமல் தாண்டோண்டித்தனமாக தானே ஒரு திட்டத்தை தொடங்கி அதற்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஊராட்சி ஒன்றிய அரசாங்கங்கள் தான் பணம் கொடுக்கணும். விக்கிரவாண்டி ஊராட்சி, கள்ளக்குறிச்சி ஊராட்சி, திருநெல்வேலி ஊராட்சி, அந்த ஊராட்சி ஒன்றியங்கள், இந்த ஒன்றியங்கள் தான் பணம் கொடுக்கணும். பாரத பேரரசு எப்படி பணம் கொடுக்க முடியும்? அது ஒன்று. இந்த கல்வி திட்டத்தை பொறுத்த அளவில், அதாவது மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு கல்விக்குள்ளே 2வது முதல்ல நீங்கள் பேசுனதும் மெட்ரோவும் சொல்லிட்டீங்க. 2வது நம்ம பேசுவோம். ராமநாதன் சார், இப்போ இந்த நிறைவு கருத்தா என்ன சொல்ல போறீங்க? அண்ணா அவர்கள்
அதாவது மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் உள்ள உறவை பற்றி பேசும்போது கட்டுண்டு வாழோம், சமநிலையில் இணைவோம் அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருந்தாங்க. அதே நிலைமையை தான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொள்கையிலையும், அதாவது அண்ணா வழியில் அயராது உழைப்போம்னு சொல்லுவாங்களே தவிர அண்ணா வழியை என்னைக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கொள்கை தான் திமுகவுக்கு. இன்னைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை சமக்கிர சிக்ஷா அபியான் அந்த இதில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதில் மாநில அரசாங்கம் தான், அதாவது முடிவு பண்ணும். மத்திய அரசாங்கம் என்ன கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை மாநில அரசாங்கம் தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்க, சென்னை மாநகரத்திலையும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் செகண்ட் லாங்குவேஜா தெலுங்கு மொழி பாடத்திட்டம் இருக்கிறது. அதே போல உருது பேசக்கூடிய, உருதுவை செகண்ட் லாங்குவேஜாக எடுக்கக்கூடிய பள்ளிகள் சென்னை மாநகரத்திலேயே நிறைய இருக்காங்க. அதே மாதிரி கன்னடம், இப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இதில் கன்னியாகுமரி மாவட்டம், கோவை மாவட்டம், ஓசூர், இந்த மாவட்டங்கள்லாம் மலையாள மொழி செகண்ட் லாங்குவேஜாக எடுக்கக்கூடிய பள்ளிகள், அதாவது எல்லையோர மாவட்டங்கள்ல அந்த இது இருக்கு. ஆமா, அந்த மாவட்டங்கள்லயாவது அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இங்கே உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டில் வாழறோம், ஆங்கிலம் எங்களுக்கு படிப்பு மொழியாக இருக்கிறது, உருது எங்களுக்கு வந்து பேச்சு மொழியாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் வாழறோம், இந்த தமிழ்நாட்டில் வாழணும்னா எங்களுக்கு தமிழை மூன்றாவது மொழியாக சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மூன்றாவது மொழியை சொல்லிக் கொடுக்க மறுக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து வாங்குறாங்க, நாங்கள் வந்து சிறுபான்மை மக்கள் பக்கம்தான் நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மொழி பேசக்கூடியவர்களுக்கு எதிராகவும் இருக்கிறார்கள். அதே மாதிரி தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க இங்கே வந்து இப்போ கேசரி ஸ்கூல்லலாம் அவங்க தெலுங்கை பாடமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு மூன்றாவது மொழியாக தமிழை சொல்லிக் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது, என்ன நஷ்டம் வந்தது? நீங்க வந்து தமிழை அழிப்பதற்காகவே ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ராமநாதன், அம்மையார் சசிகலா அவங்க சொல்லியிருக்காங்க பேட்டியில, திராவிட மொழிகள் இருக்கின்றது, தமிழ் இருக்கிறது, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், துளு. அப்படி என்றால் இது ஹிந்தி தான் பேச வேண்டும் என்று அல்ல. அப்ப நீங்கள் ஹிந்திக்கு உங்களுக்கு மாற்று முரண் இருந்தால் மைய அரசிட்ட நாங்கள் தென்னிந்திய மொழிகளை எடுத்துக்கணும். மைய அரசு அதெல்லாம் படிச்சு பாருங்களேன். 4வது அத்தியாயத்தில் 11வது பத்தி படித்து பாருங்களேன். போய் இன்டராக்ட் பண்ணுங்க, முகமுகமாக பேசுங்க, ஒரு தீர்வு எடுங்க. இந்த திட்டமே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற திட்டமே தமிழ்நாட்டு பள்ளிகளில் அத்தனை பள்ளிகளிலும் தமிழ் உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். நீங்க உருது பள்ளியில் எப்படி தமிழ் இன்னைக்கு இல்லாமலே அவர்கள் 12ஆம் வகுப்பு வரை பாஸ் ஆகி விடலாம். அப்போ தமிழ்நாட்டிலே நீங்க வந்து தமிழை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க. அப்போ நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தமிழை எப்படியும் ஒழித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்யக்கூடிய வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செய்கிறது. இது வந்து ஆரோக்கியமான போக்கு அல்ல. ஒரே ஒரு கேள்வி, இப்ப பேசிட்டு வந்து ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குங்கிறார். ஆமா, இப்ப நாளைக்கு மனசு புண்படுமா? கடும் போக்குவாத சொல்லால பேசினா அப்ப கேட்கணும். என்ன ஸ்டாலின் சார் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சொன்னீங்க, புலங்காய்ந்த மடைந்தீர்களே, இப்ப எப்படி சொன்னீங்கன்னு கேட்கணும்ல? அப்ப கேட்கணும் இல்ல? பத்திரிகையாளர்கள் கேட்கணும். பத்திரிகையாளர்கள் ஐயா சொன்னாங்க, பத்திரிகையாளர்களை எவ்வளவு கேவலமாக நடத்துவதோ அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். தாக்ரட்னன் கொலை வழக்கை பற்றி கலைஞர் அவர்களிடம் போய் கேட்கும்போது பத்திரிகையாளர்கிட்ட நீதாண்டா கொன்ன அப்படின்னு கலைஞரே சொன்னார். இந்த பத்திரிகையாளர்கள் அந்த சமயத்திலலாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, ஆர்ப்பாட்டம் நடத்தலை, போராட்டம் நடத்தலை. அவர்கள் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் பத்திரிகையாளர்களை கேவலமாக நடத்தும், பத்திரிகையாளர்கள் அவர்கள் மீது எந்த விதமான எதிர் நடவடிக்கைகளையும் செய்ய மாட்டார்கள்.